பட்டாளி கிட்டாவி லைனா அப்படியே இருந்து டைஸ் அப்படியே அந்தந்த பூத்து வரையா அந்தந்த ஊராட்சி வரையா அப்படியே ஊராட்சி வரையா சொல்லிடுங்க. பிஎல்2 சொல்ல வந்திருக்கின்ற பிஎல்2 பிஎல்சி கிழக்கு செயலாளர் முக்கிய அழைப்பாளர்கள் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தறி கூர்ந்து பெருகிற அந்த கட்டுக்கோப்பு 1926 நிச்சயமாக 234 தொகுதியில ஒரு அற்புதமான தொகுதி காட்பாடு தொகுதி. கேட்டதே கொடுத்துக்கிறார், கேட்காதே கொடுத்துக்கிறார். நம்ம யாருக்கும் மக்கள் எடுத்து போயிட்டாங்க. ஒன்றிய செயலாளர் கனிகாந்தம் அவர்களே, சிறப்பாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மற்றும் DL2 DL3 அவைகள் அன்றில் கழக தீர்ப்பால் செயலாளர்களே, கருதி உடன்பிறப்புகளே, உங்களாலே இதுவரையில் நம்முடைய தேர்தல் முறை பொதுவாக கிடைக்கும். இது ஒரு புதிய யுக்தியை காரணம், ஒவ்வொரு கட்சியும் ஒரு வழியை புதிய பாதையை தலைமையில் கொண்டு செய்யக்கூடியவர்களை ஒரு 10 பேரை அதில் சேர்ப்பார்கள். அந்த 10 பேருக்கு BL3 என்று பெயர். இதை சும்மா இருக்கிறவன் வந்து கேட்டவன் தான் கேட்டிருந்தா ஒவ்வொரு முறையும் பொறுக்கி பொறுக்கி பார்ப்பாங்க. அதை புதியதாக சேர்க்க வேண்டியது. சிஎஸ்எஃப் எக்ஸாம்லாம் வந்து நாங்கள் தமிழில் நடத்த போகிறோம். ஹிந்தி ஆங்கிலத்தில் இருந்தது, இப்போ பெங்காலி தமிழில் நடத்த போகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் தமிழக முதல்வர் வந்து தமிழில் கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி தமிழில் கொண்டாடுறது யாருக்கு மறுப்பு கிடையாது, கொண்டு வரும். நாமளும் அது மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் நல்லதான் கொண்டு வருவோம், தமிழில் தான் கொண்டு வருவோம். எல்லாம் ஒரு காலத்தில் தமிழக ஆளுநர் இன்னைக்கு 2 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. தமிழக ஆளுநர் 2 மசோதாக்களுக்கு, ஒன்று வந்து கனிம வளங்கள் உள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பும் இந்த உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமனமும் இப்போ ஒப்புதல் கொடுத்திருக்காரு. அதை பற்றி ஏன்னா நீங்க எப்பவுமே கவர்னர் ஒப்புதல் கொடுக்கலன்னு இது ஒன்றும் இல்லை, இதை ஒன்றுமே பண்ண முடியாது, ஒத்துழைப்பு மறுக்க முடியாது. நான் வரி போடுறோம் சர்க்காருக்கு, அது மாநாடு சொல்ல முடியாது. அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அமலாக்கத்துறை தமிழகத்தில் மீண்டும் சில குறிப்பிட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி என்ன சொல்றீங்க? எல்லாரும் சொல்றதை நானும் ஆமோதிக்கிறேன். மேகதாது அணை கட்டுவதற்கான அனைத்து பூர்வ பணிகள் முடிந்துவிட்டது. மத்திய அரசு ஒப்புதலுக்காக காத்திருக்கிறோம். விரைவில் மேகதாது அணை கட்டும் பணி நடைபெறும் சித்தராமையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொல்லியிருக்காரு. அவர்கள் எத்தனை ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் சரி, அவங்க மத்திய அரசாங்கத்தை ஒப்புதல், மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதல் இல்லாமல் அது கட்டவே முடியாது. மத்திய அரசாங்கம் நம்மை மீறி ஒப்புதல் கொடுக்க முடியாது. காரணம், உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதனால அந்த சட்டத்துக்கு புறமாக தமிழகத்தில் நீர்நிலைகள் தூர்வாரும் பணி இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதாவது தூர்வாருவதுன்றது எல்லாரும் பேசுறாங்க, அதுல சில கஷ்டங்கள் இருக்கு. தூர்வாரினால் நானே கூட வீராணத்தை முன்பு அமைச்சராக இருக்கிற பொழுது நீளமாக ஆனா லாரி லாரியா வந்துச்சு. அந்த மண்ணை எங்க போட்டது தெரியல, மறுபடியும் ஒரு ஃபோர்ஸ் அடித்துல போட்டோம். அதனால நீர்நிலைகள் இல்லாத இடங்களில் எல்லா ஏரிகளிலும் தூர்வார வேண்டும் என்பது எனக்கு திடமான எண்ணிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் நீர்நிலைக்கு ஏற்ப செய்து கொண்டிருக்கிறேன். விரைவில் சட்டமன்றத்தில் எதிர்பார்க்கிறேன். அதே மேகதாதுல அணை கட்டுவதற்கு திரையுலகினரை திரட்டி பேரணி நடத்த போறேன்னு சிவகுமார் சொல்லியிருக்காரு. சிவகுமார் கர்நாடகா சார், அவங்களுக்கு அவங்க கட்டணோடுக்காக இது மாதிரி ஏதோ செய்வாங்க. அதை பற்றி நம்ம கேட்கறே இல்லை. எந்த ரூபத்திலும் மேகதாது அணை கட்டப்பட மாட்டாது. அது அந்த அளவுக்கு விட்டுவிட மாட்டோம். சட்டம் நம் பக்கம் இருக்கிறது.
நியாயமும் நம்ம பக்கம் இருக்காரு. அதே சிவகுமார் 3 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு, கர்நாடகா கேரளா 2 மாநிலங்களுக்கான ஒப்பந்தம் முடிந்து விட்டது, மேகதாது மட்டும்தான் நிலுவையில் விரைவில் அதை கட்டிய தீர்வோம்னு அதே சிவகுமார் 3 நாளைக்கு முன்னாடி அவர் சொல்றாரு. ரயில்வே மேம்பாலம் மற்றொரு மேம்பாலம் அமைக்கப்படும் சொல்லியிருந்தீங்க. அது 2 முறையா டெண்டர் ரத்து பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்? அதான் கேட்க மறுபடியும் கையாளத்தை கூட போயிட்டு மீட்டிங் இருக்காங்க கேட்டு சொல்லமா. முதல் நாள் கூட எங்கிட்ட யாரும் கேட்டாங்க, அது கட்டிட்டா பரவாயில்ல, எப்படி எலெக்ஷன் கூட கட்டி போதுதான் தீர்வு.